நம்ம அஸ் அ பர்சனாகவும் சரி, நம்மளாலேயும் ஒரே பர்சனாலிட்டி வச்சுக்கிட்டே இருக்க முடியாது, அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி நமக்கு நம்மளை திரும்பி பார்க்குறது. பிக் பாஸ் இஸ் லைக் அ மிரர் ஃபார் மீ. நான் எல்லா கண்டஸ்டன்ட்டையும் நான் என்ன பார்க்குறேன். நானும் நாகார்ஜுன சார் சொன்ன மாதிரி இந்த பிக் பாஸ் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். நான் பிக் பாஸ் பார்க்கவே மாட்டேன் எனக்கு அதனால் எனக்கு அது மேலே எனக்கு வேறு ஒரு ஒப்பீனியன் இருந்தது. பட் நான் ஃபஸ்ட்டு சீசன் 8 பண்ணேன், இப்போ நான் சீசன் 9 பண்ணுறேன். நான் அங்கே போனதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஒரு சிறந்த புத்தகம் மனிதனை படிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்க நிறைய மனிதர்களையும் அவங்க பண்ணுற அந்த டாஸ்க் மூலம், பிஹேவியர் மூலம் நானும் நிறையா லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். லால் சார் சொன்ன மாதிரி இது மாதிரி நிறையா விமர்சனம் வைக்கலாம். விமர்சனம் எப்போவுமே வரவேற்கப்பட வேண்டியது. ஏன்னா கிரிட்டிக்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். ஏன்னா அதன் மூலமாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. மோஸ்ட்லி பிக் பாஸ் டிஸ்கஸ் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். எவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கேள்விகள் முதல்ல எனக்கு பதில்களை விட more than an answer, I like questions. So Big Boss raised so many questions towards me. So I learned a lot of things from Big Boss, and I'm very happy that I'm doing it. PVR INOX வெளியிடும் மருதம் புரொடக்ஷன் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.